අපේ රටේ මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කිරීම මේ ජනවරමේ විශාල සංයුතියක් තියෙනවා, ගැබ් වෙලා තිබෙනවා. ඒ වගේම මේ ජනවරම ඇතුලේ තිබෙනවා ප්‍රධාන එක. අපේ රටේ යලි ජාතිවාදී ආගම්වාදී ගැටුමක් මේ රට අපේක්ෂා කරන්නේ නැහැ. අපි ඉතා හොඳින් උතුරෙත් නැගෙනහිරෙත් විශේෂයෙන්ම කඳුකර ජනතාවගේ ජනවරම ඒ ජනවරමේ බරෙන් අපි තේරුම් අරන් තියෙනවා. வணக்கம். டிசம்பர் மாதத்தின் 6ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு உங்களை இந்த அதிகாலை வேளையில் சந்திக்கிறேன். வார இறுதி ஆரம்பித்து விட்டது. இந்த வார இறுதியை பொறுத்தவரையில் நாங்கள் அனைவரும் அண்மைக்கால அரசியல் நகர்வுகளை பற்றியும் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் எங்கள் பிரதிநிதிகள் என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள், எங்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தவர்கள் என்னென்ன விடயங்களை செய்திருக்கின்றார்கள், எதை எதை அவர்கள் செய்யவில்லை, யார் யாரை அனுப்ப தவறியதன் காரணமாக என்னென்ன விளைவுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம், இல்லாவிட்டால் இவர்களை அனுப்பாதது நல்லது, அவர்களுக்கு பதிலாக இவர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்று ஆசை போடக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கு. அமைதியாக நாங்கள் இருந்து இதுவரை காலமும் இந்த 5 நாட்களில் புயலை கிளப்பிய நாடாளுமன்ற விடயங்களை பற்றி நாங்கள் மீண்டும் ஆசை போட்டு பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தில் இருந்து நாளில் அரசாங்கத்தின் ஓட்டு அக்கவுண்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு வாக்கு பதிவானது ஏகமனதாக நிறைவேறி இருக்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அதுபோல இன்றைய இந்த செய்திகளை பொறுத்தவரையில் 3 முக்கியமான விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை பற்றிய பிரதான செய்திகளை கொண்டு வருவதாக இருக்கிறேன். ஒன்று, ஜனாதிபதி ஊடக பிரதானிகளையும் ஊடக நிறுவன தலைவர்களையும் சந்தித்த சந்திப்பு. இது 5ஆம் தேதி இடம்பெற்ற முக்கியமான சந்திப்பு. அதாவது நேற்றைய தினம் என்று சொல்லலாம். சில வேளைகளில் நாங்கள் இந்த செய்திகளை 7ஆம் தேதி பார்க்கின்ற வேளையில் நேற்று முன்தினமாக இருக்கலாம். இந்த சந்திப்பின் மிக முக்கியமான நோக்கங்கள் இனிவரும் காலத்தில் ஊடக சுதந்திரத்தை பற்றியதாகவும், அதேவேளை அண்மை காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த நிகழ்நிலை காப்பு சட்ட மூலத்தின் மூலமாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள், இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ளாமல் விடக்கூடிய சில விடயங்கள் குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஊடக நிறுவனத்தின் செய்திகளை பற்றிய சில விரிவான விடயங்களையும், ஜனாதிபதி அந்த ஊடக பிரதானிகளுக்கு முன்னால் ஆற்றிய உரையை பற்றியும் சில விடயங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது முக்கியமான விடயம், மக்கள் மிகவும் எதிர்பார்த்து ஏமாற்றத்துக்குள்ளாகி இருக்கின்ற ஒரு விடயம், மின்சார கட்டண சீராக்கல் பற்றிய விடயம். இந்த அரசாங்கம் தேர்தலில் நின்ற வேளையில் மேடைக்கு மேடை பிரசாரம் செய்து வந்த முக்கியமான விடயங்களில் ஒன்று இந்த மின்சார கட்டண குறைப்பு பற்றியது. இந்த மின் கட்டண சீராக்கம் தொடர்பாக அண்மை காலத்திலிருந்து வந்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கும் இலங்கை மின்சார சபைக்கும் அதேவேளை மின்சார சபையை முன்னின்று நடத்துகின்ற தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலான இந்த முரண்பாடுகள் குறித்து அண்மை காலமாக பேசப்பட்டு வந்த நிலையில் இந்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவானது மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீராக்கம் பற்றி அறிவித்த நிலையில் தொழிற்சங்கம் அண்மையில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இப்போது பார்த்தால் 6 மாதங்களுக்கு இந்த மின் கட்டணமானது அதே நடைமுறையில் தான் மாற்றமின்றி பின்பற்றப்பட வேண்டும் என்று சிபார்சு கொடுத்திருப்பதாக இங்கே தெரிகிறது. இதை பற்றிய விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். இதில் அரசியல் தலையீடு எந்த விதமாக இருந்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வுகளில் மிக முக்கியமாக அரசியல் சபைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்ற 2 பிரமுகர்கள் பற்றிய விடயம், அதிலே இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு வாக்கெடுப்பு பற்றிய விடயம், 2 தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டி. இந்த போட்டியின் மூலமாக இந்த அரசியலமைப்பு சபைக்காக இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். அவர் வென்றது ஜீவன் தொண்டமானை. இதேவேளை ஜீவன் தொண்டமானை ஊடகங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் என்று சொல்லி அழைக்கின்றன. இது சரியானதா என்ற கேள்வியும், ஐக்கிய தேசிய கட்சிக்கு இப்படியான ஒரு நிலையா என்று சொல்லி பல பேர் கேலி பேசுவதையும் ஆதங்கப்படுவதையும் ஆச்சரியப்படுவதையும் பார்க்கிறோம். அதை பற்றிய விடயங்களையும் இன்றைய செய்திகள் கொண்டு வருகிறேன். இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இந்த செய்திகளில் இருக்கின்றன, அவை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். இதுவேளை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை இங்கே பார்க்க வேண்டும். பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒருவர் அதே இரவு கைது செய்யப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று. இது வேடிக்கையா, பட்டகாலிலே படம் என்று சொல்வதா, இல்லாவிட்டால் போதை கண்ணை மறைத்தது என்று நாங்கள் பாடமாக எடுத்துக்கொள்வதா என்று சொல்லி தெரியவில்லை. ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பிணையிலே விடுவிக்கப்பட்டு எந்த விடயத்துக்காக பிணையிலே விடுவிக்கப்பட்டாரோ கிட்டத்தட்ட அதே போன்ற விடயத்துக்காக கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம். இதை சுவையான சம்பவம் என்று நாங்கள் சொல்ல முடியுமோ தெரியவில்லை. அதை பற்றிய விவரங்களையும் இங்கே பார்க்கலாம். அந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் லோகான் ரத்வத்தை. இதேவேளை செய்திகளை பொறுத்தவரையில் இந்த ARBLotion நியூஸ் என்ற இந்த பக்கத்தின் ஊடாக, இந்த தடத்தின் ஊடாக உங்களுக்கான செய்திகளை கொண்டு வருவதையும், தமிழ் மொழி மூலமான உரைகள், அதுபோல தமிழ் பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மிக முக்கியமான உரைகள், இந்த காப்பி ரைட்ஸ் போன்ற விஷயங்கள் பிரச்சனை இல்லாவிட்டால் இங்கே வழங்குவதை வழக்கமாக கொண்டு வந்திருக்கிறேன். ARBLotion நியூஸ் கிளிப்ஸ் மூலமாக இன்னும் சில உரைகள், குறிப்பாக எனக்கு உடனடியாக மொழி மாற்றம் செய்ய முடியாத, மொழிபெயர்ப்பு செய்ய முடியாத சில உரைகள், அதுபோல ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் அதிகமாக நாங்கள் அவதானிக்கப்படக்கூடிய சில உரைகளை அங்கே
பதிவிட்டு வருகிறேன். அது காலத்தின் தேவையின் அடிப்படையிலும் அதை பார்ப்பவர்கள் பார்க்கலாம், பகிர்பவர்கள் பகிரலாம் என்ற அடிப்படையிலும் அதை வழங்கியிருக்கிறேன். எனவே நீங்கள் அந்த செய்திகளையும் அந்த காணொலிகளையும் கூட அவதானிக்கலாம். இதுவேளை ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரைகள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்று பல பேர் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். பொருத்தமான தேவையான என்னால் எடுக்க முடிந்த உரைகளை அவ்வாறு பதிவிட்டு வருகிறேன். 2 பக்கங்களிலும் 2 தளங்களிலும் நீங்கள் அதை பார்க்கலாம். பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம். மின்சார கட்டணம் தொடர்பான இந்த மின்சார கட்டண சீராக்கம் பற்றிய விடயத்தை ஆரம்பத்திலே பார்த்துவிட்டு இனிய செய்திகளுக்கு போவது பொருத்தமானது என்று நான் நம்புகிறேன். இந்த மின்சார கட்டண சீராக்கம் பற்றிய விடயத்தை முதலில் பார்க்கலாம். மின்சார கட்டண சீராக்கம் மக்களினால் மிக பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. குறிப்பாக தங்களுக்கு அண்மை காலத்தில் இடம்பெற்ற இந்த வெளியேற்றத்தின் அதுபோல கட்டண ஏற்றத்தில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்ததும் கடந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தங்களுக்கு இந்த வெளியேற்றம் மிகப்பெரும் பாதிப்பை தந்தது என்று மக்கள் கருதிய விடயங்களில் ஒன்று இந்த மின்சார கட்டணம். மிகப்பெரிய உயர்வை கண்ட பிறகு கடந்த காலங்களில் இந்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழு விடுத்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்களது வேண்டுகோள்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது ஆட்சி காலத்திலே படிப்படியாக கொஞ்சம் குறைக்கப்பட்டது. எதிர்வரும் காலத்தில் இன்னும் குறைக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் மேடை பேச்சுக்களின் போது பிரசாரங்களின் போது இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் மின்சார கட்டண சீராக்கம் என்பது வாக்குறுதியாக கொடுத்து வந்தது. மின்சார கட்டணம் குறைக்கப்படும், பாதிக்கு பாதி குறைக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்த பல பேர் இப்பொழுது அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அண்மையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க வர்த்தக அமைச்சரான வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்திலே வைத்து சொல்லியிருந்தார், 3 வருடங்களில் இந்த மின்சார கட்டணமானது 30% குறைக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்கு அப்போதே ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு விதமான சலிப்பும் ஏற்பட்டது. அதுக்கு இடையே மின்சார சபை தொழிற்சங்கத்தின் சார்பாக குரல் கொடுத்த ஒருவர், இந்த அரசாங்கம் இப்பொழுது எங்களது அரசாங்கம், நாங்கள் எங்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக்கொள்வோம், சம்பளம் அதுபோல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் என்று குறிப்பிடப்படுகின்ற விடயங்களை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் உரிமையோடு சென்று பெற்றுக்கொள்வோம், முன்பு போல வீதிகளில் இறங்கி போராட தேவையில்லை என்று சொல்லி அதிர்ச்சி தரக்கூடிய அதுபோல மக்களுக்கு அதிருப்தி தரக்கூடிய ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதையடுத்து மக்கள் மத்தியில் உண்மையில் ஒரு விதமான எதிர்ப்பும் சரிப்பும் ஏற்பட்டது உண்மை. இப்போது இலங்கை மின்சார சபை தான் வழங்கி இருக்கின்ற பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கான பரிந்துரையிலே அடுத்து வரப்போகின்ற 6 மாத கால பகுதிக்கு இந்த மின் கட்டணமே தொடரும் என்று சொல்லி தெரிவித்திருப்பது தங்களது சிபார்சாக வழங்கி இருப்பதானது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கத்திடம் மக்கள் எதிர்பார்த்த பல்வேறு சலுகைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்ற இந்த மின்சார கட்டண சீர்திருத்தம் இல்லாமல் போயிருப்பது பற்றி இப்பொழுது அதிருப்திகள் ஏற்பட்டிருப்பது உண்மை. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு முன்னால் இருக்கின்ற பல்வேறு சவால்களில் ஒன்றாக இப்படிப்பட்ட கட்டண சீராக்கங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றன. அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் சீராக்கத்திலும் மக்களுக்கு திருப்தி கிடையாது. இதுபோல விலைகள் சடுதியாக உயர்ந்திருக்கின்றன. அரிசி தட்டுப்பாடு இன்றைய நாளிலும் நிலவி இருக்கிறது. முட்டை, தேங்காய் போன்ற விடயங்கள் இந்த பண்டிகை காலத்தில் மிக முக்கியமாக தேவைப்படும் போது இந்த விலை உயர்வுகளை எப்படியாவது கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதுபோல இன்றைய நாளிலும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிடுகின்றார், சந்தைக்கு நெல்லை விடுவிக்காத நெல் ஆலை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. எனவே விரைந்து இதற்கான நடவடிக்கை எடுத்து தீர்வு அளித்தர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சில விடயங்களில் வெளிப்படையானவர், அதுபோல சில விடயங்களில் அவர் தன்னுடைய கொள்கையின் அடிப்படையில் இனவாதம், மதவாதம் போன்றவற்றை இந்த நாட்டுக்குள்ளே பரவ விட மாட்டார் என்று சொல்லி மக்களுக்கு மிக தீவிரமான நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியை விமர்சிப்போரில், அவரது அரசாங்கத்தை விமர்சிப்போரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீது தனிப்பட்ட முறையில் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றனர். மக்களும் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்ததற்கு பிறகும் தேசிய மக்கள் சக்தி அவர்கள் ஜேவிபியின் இந்த அரசாங்கத்துக்கு தங்களது ஆணையை வழங்கியது அனுரகுமார் திசாநாயக்க என்ற தனி மனிதர் மீது இருக்கின்ற அபரிதமான நம்பிக்கை என்று இங்கே குறிப்பிடலாம். அந்த நம்பிக்கையை காக்க வைப்பதற்கு அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்துரைத்து வருகிறோம், சில விடயங்களை சொல்லி வருகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் தன்னுடைய கொள்கைகளின் அடிப்படையில் இந்த நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை விளக்க உரையாக இருக்கலாம், அதுபோல தொடர்ச்சியாக தன்னுடைய அரசாங்கத்தின் கொள்கையாக அவர் வெளிப்படுத்தி வருகின்ற விடயங்களாக இருக்கலாம். இந்த நாடாளுமன்றத்தில் இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அவரது குரல் கொஞ்சம் தணிந்து ஒலித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவையான போதெல்லாம் சில முக்கியமான விடயங்களை வலியுறுத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையிலான மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாக ஜனாதிபதி நேற்று முன்தினம் ஊடக நிறுவன தலைவர்களையும் ஊடக பிரதானிகளையும் அழைத்து சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பிலே பல முக்கியமான விடயங்களை எடுத்துச் சொல்லியிருந்தார். சிறந்த அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்புவதில் ஊடகங்களை வெளிநபர்களாக அன்றி தாங்கள் அரசாங்கத்தின் பங்குதாரர்களை பார்ப்பதாக தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்.
அந்த சந்திப்பிலே இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்கள் குறித்து பல பேரும் சிலாகித்து பேசுவதையும் அவதானமாக இருப்பதையும், சில ஊடகங்கள் இனி தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதையும் பார்க்கிறோம். இல்லாவிட்டால் அந்த ஊடகங்கள் இந்த நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளுமா என்று அவதானத்தோடு பார்ப்பதையும் பார்க்கிறோம். இந்த சந்திப்பிலே சொல்லப்பட்ட சில விடயங்கள், அதுபோல ஜனாதிபதியினால் ஆற்றப்பட்ட உரைகள் தொடர்பான தமிழாக்கத்தோடு கூடிய பதிவு ஒன்றை ஜனாதிபதியின் ஊடக பிரிவு வெளியிட்டுவிடும். அதாவது தமிழாக்கம் என்று வரும்போது சப்டைட்டில் என்று சொல்லப்படுகிற உபதலைப்புகளுடன் அந்த உரை முழுமையாக பதியப்படுகிறது. அதை தனியான காணொலியாக உங்களுக்காக தருகிறேன் இதே தடத்திலே. எனவே நீங்களும் அதை பார்க்கலாம். විශේෂයෙන්ම අපි දන්නවා ඔගොල්ලෝ මාධ්‍ය ආයතන හැටියටත් අපි දේශපාලන අධිකාරීන් හැටියටත් අපි හැම දෙනාගේ වගවීමක් තියෙනවා ජනතාවට. දේශපාලන අධිකාරිය හැටියට අපිට වුන් ජනවරමක් ලබා දී තිබෙනවා. අපි ඒ ජනවරමට වග වෙනවා. ඒ වගේම මාධ්‍ය ආයතන හැටියට ඔබ ජනතාවත් එක්ක sannivedanaya කටයුතු කරමින් තිබෙනවා. ඒ sannivedanයේ තිබෙන බැඳීමක් ජනතාවට තියෙනවා. මම හිතන විදිහට. ඒ නිසා අපි කුමන ශේස්ත්‍රයක වැඩ කරත් මාධ්‍ය ආයතන විදියටත් දේශපාලන අධිකාරී විදියටත් ජනතාවට මූලික බැඳීමක් තිබෙනවා. இதே போல அந்த ஊடக தலைவர்களையும் ஊடக பிரதானிகளையும் அவர் சந்தித்த வேளையில் பல்வேறு முக்கியமான விடயங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வலியுறுத்தி இருக்கின்றார். குறிப்பாக பல தசாப்த காலமாக நாடு யுத்தத்துக்கு முகம் கொடுத்து வந்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இதில் அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாடு குறித்து வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக பயங்கரவாதத்தை மீண்டும் எவ்வாறு தரைதூக்க அரசாங்கம் விடாதோ அதே போல இனவாதம், மதவாதம் போன்ற விடயங்களையும் நாட்டிலே தரைதூக்க இந்த அரசாங்கம் விடப்போவதில்லை என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருந்தார். ஊடக சுதந்திரத்தை இதன் அடிப்படையில் தாங்கள் மட்டுப்படுத்தப் போவதில்லை என்பதற்கும் உறுதி வழங்கியிருந்தார். பல தசாப்த காலங்களாக இடம்பெற்ற யுத்தத்தின் நிறைவுக்கு பிறகு மீண்டும் இனவாதத்தை கிளப்புவதில் ஊடகங்கள் ஈடுபடக்கூடாது என்று அவர் குறிப்பிட்ட விடயத்தை இரண்டு முக்கியமான சிங்கள ஊடகங்கள், தெற்கு ஊடகங்கள் பற்றித்தான் ஜனாதிபதி அவ்வாறு அவர்களது பிரதானிகளையும் தலைவர்களையும் வைத்துக் கொண்டே சொல்லி இருந்தார் என்று சொல்லி மக்களும் ஊடகங்களும் கருதுகின்றன. ஆனால் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பாக எந்த வேளையிலும் அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் என்று ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வேண்டுகோளை முன்வைத்தார். இது ஒரு விதமான எச்சரிக்கையாகவும் ஒரு விதமான அழுத்தமாகவும் தன்னுடைய செயற்பாடுகளுக்கு இடையூறாக நீங்கள் சில விடயங்கள் இருக்கக்கூடாது, அதே வேளையில் விமர்சனங்களை நீங்கள் தாராளமாக முன்வைக்கலாம் என்று அவர் வலியுறுத்தியதாகவும் பல பேர் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கு. අපේ රටේ යලි ජාතිවාදී ආගම්වාදී ගැටුමක් මේ රට අපේක්ෂා කරන්නේ නැහැ. අපි ඉතා හොඳින් උතුරෙත් නැගෙනහිරෙත් විශේෂයෙන්ම කඳුකර ජනතාවගෙත් ජනවරම ඒ ජනවරමේ බරෙන් අපි තේරුම් අරන් තියෙනවා. මොකද ජනාධිපතිවරණයකදී ඒ පළාත් ඡන්දෙ දෙන එක අපිට තේරුම් ගන්න පුළුවන්. ජනාධිපතිවරණය රටට නායකයෙක් තෝරනවා, ඒ සඳහා ඔවුන් හවුල් වෙනවා. හැබැයි මහමැතිවරණයකදී ජාතික දේශපාලනයක් ක්‍රියාත්මක වුණාට ඒ ජාතික දේශපාලනය ඇතුලේ ප්‍රාදේශීය දේශපාලනයක් තියෙනවා. ඒතර ඔබ අපිව ප්‍රශ්න කරන්න පුළුවන්. අන්නේ පුරවැසියා අපි නැවත විතැන් කරන්න උත්සාහ කරනවා. නැවත තල්ලු කරන්න උත්සාහ කරනවා නම් ඔබට ඔබගේ මාධ්‍ය ආයතන අපිව ප්‍රශ්න කරන්න පුළුවන්. ඒ නිසා අපි කිසිසේත්ම ඔබ අපිව එලිදරව් කරන්න, අපිව ප්‍රශ්න කරන්න ඒ නිදහස එලෙසම අපි පිළිගන්නවා. ඒක කිසිසේත්ම බාධා කරන්න හෝ ඒකට අපි මැදිහත් වෙන්න හෝ ඒක අඩපණ කරන්න හෝ ඒක කප්පාදු කරන්න හෝ අපි මැදිහත් වෙන්නේ නැහැ. ඒ වගේම මම හිතනවා මාධ්‍ය ආයතන වලටත් තිබෙනවා කියලා. ඒ ජනවරමේ තිබෙන සංහිතිය පිළිබඳ අවධානයක් යොමු කරන්න. මා එක් මාධ්‍ය ආයතන වෙන වෙනම අරගෙන කියන්නේ නැහැ. නමුත් සමහර ප්‍රවෘත්ති පළවුණු ආකාරය දෙස බැලුවොත් අපිට අත්හැරදීම් තේරුම් ගන්න පුළුවන්. මිනිස්සුනි වැඩ කරන්නේ. අපිට අත්හැරදීම් තේරුම් ගන්න පුළුවන්. මගහැරීම් තේරුම් ගන්න පුළුවන්. හැබැයි ඒ වගේම අපිට තේරුම් ගන්න පුළුවන් හිතාමතා සැලසුම් සහගතව යම් න්‍යාය පත්‍රයකට පෙළගස්සනවාද කියන එක තේරුම් ගන්න පුළුවන්. ඒකට මෑත කාලේ මම දැක්කා සමහර නොකියු දේ පළවීම, ඒ වගේම නොකරන ලද දෙයක් වාර්තා කිරීම. හරිද? එතකොට ඒවා අත්වැරදීම් ලෙස අපි සැලකිය යුතු නෑ කියලා මම හිතනවා. நாட்டில் இப்போது பரவலாக பேசப்பட்டு வரும் பல்வேறு தலைப்புகள் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் மிக தெளிவாக ஜனாதிபதி விளக்கியிருந்தார். தற்போது பாரிய பிரச்சனையாக உள்ள வறுமை ஒழிப்பு, அதுக்கான அரசாங்கத்தின் திட்டம், அதுபோல கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஜனாதிபதி எடுத்திருக்கிற வேலை திட்டம் ஆகியவற்றுக்கு இந்த ஊடக நிறுவனங்களின் ஆதரவு வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டது முக்கியமானது. அந்த ஊடக சந்திப்பிலே
ஜனாதிபதி பிரதானிகளோடு ஆற்றிய அந்த உரையை பற்றிய சில முக்கியமான விடயங்களை இங்கே தருவதற்கு இடையில் சில முக்கியமான குறிப்புகளையும் இங்கே கொண்டு வர வேண்டும். இது பொதுவாக சமூக வலைத்தளங்களை அவதானித்தோர், இலங்கையின் ஊடகங்களை பற்றி அவதானித்தோர் ஆகியோருக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும். என்றாலும் ஒரு நினைவூட்டல் முக்கியமானது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஜனாதிபதியாக ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அவர் எதிர்த்தரப்பில் இருந்த வேளையில் அவரை விமர்சித்த பல ஊடகங்கள் இருக்கு. அவரை பேட்டிக்கென்று அழைத்த ஊடகங்கள் மிக சொற்பமாக இருந்தன. ஆரம்பத்திலே அவரை எதிர்க்கட்சி பிரதானிகளில் ஒருவராக கருதினாலும் கூட நேரடி அரசாங்கத்தின் போட்டியாளர் என்று சொல்லி அவரை கருதாத பல்வேறு ஊடகங்கள் இருந்தன. பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க களம் காண்கின்ற வேளையில் மூன்றாவது முக்கியமான சக்தியாக அவர்களை பார்த்த ஊடகங்கள் இருந்தன, தெற்கு ஊடகங்கள். தமிழ் ஊடகங்களை பொறுத்தவரையில் இந்த விடயத்தில் தள்ளி நின்றே பார்த்து கொண்டிருந்த தெற்கு ஊடகங்களை பற்றி தான் இந்த இனவாத ஊடகங்கள் குறிப்பிடப்படுகின்ற இரண்டு பிரதான ஊடகங்கள் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருப்பதால் அதை பற்றிய பார்வை ஒன்றை கொண்டு வர வேண்டியவனாக இருக்கிறேன். எனவே ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அலை கொஞ்சம் வீச ஆரம்பிக்கிறது என்றவுடன் கூட இந்த இரண்டு பிரதான ஊடகங்களில் ஒரு ஊடகத்தின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளராக நின்றார். இப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார். இன்னும் ஒரு ஊடகம் இன்னும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு தான் தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கியது. அதற்கு ஒரு சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகின்ற காலத்திலே அந்த ஊடகம் தன்னுடைய ஆதரவை ஒரேடியாக மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் அனுரகுமார் திசாநாயக்க பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக வழங்க ஆரம்பித்திருந்தது. இது இந்த இனவாத ஊடகங்கள் என்று சொல்லி ஊடகங்களாலும் சமூக வலைத்தளங்களாலும் மக்களாலும் குறிப்பிடப்படுகின்ற இரண்டு ஊடகங்கள் பற்றியது. இன்னும் ஒரு பிரதான ஊடகமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தன்னுடைய ஆதரவை ஆரம்பத்திலே வழங்காவிட்டாலும் கூட அவர்கள் இன்னொரு வேட்பாளருக்கு தான் தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கி கொண்டிருந்தார்கள் என்பது மிக தெளிவாக இருந்தது. குறிப்பாக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவை கிட்டத்தட்ட செய்திகளில் முக்கால்வாசி செய்திகளை பிரதானப்படுத்தி வழங்கி ஆதரவை வழங்கி கொண்டிருந்தாலும் பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு விசேட நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய அளவுக்கு பின்னாளில் தான் ஜனாதிபதியாக வந்தார். வேட்பாளராக இருந்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவாக மாறிய பிறகு இந்த ஊடகங்களின் நிலைப்பாடுகளை பார்த்தால் குறிப்பாக பொது தேர்தல் என்று வந்த வேளையில் அந்த நிலைப்பாட்டை எடுத்ததில் குறிப்பாக தங்களுடைய வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்து பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் குதித்த வேளையில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடும் குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு இருந்ததன் காரணமாக அவர்கள் அதே விதமான நிலைப்பாட்டை கடைபிடித்திருந்தார்கள். இதேவேளை அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியான பிறகும் விட்ட தவறுகளை பற்றி குறிப்பிட்டு காட்ட அந்த நிறுவனம் தயங்கியது கிடையாது. மற்ற நிறுவனத்தின் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் பொதுப்படையான நிலைப்பாட்டை கடைபிடித்திருந்தாலும் இந்த இனவாத விடயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய அஜெண்டா ஆண்டு சொல்லப்படுகிற நிகழ்ச்சி திட்டத்தை கொண்டு வந்ததாகத்தான் பொதுவான அவதானிப்பு இங்கே இருக்கிறது. எனவே இவர்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விடுத்திருப்பதாக தெரிகிறது. மாவீரர் வாரத்தை எவ்வாறு இந்த ஊடகங்கள் கையாண்டன, மாவீரர் நாள் அனுஷ்டிப்பை பற்றி அரசாங்கம் எடுத்த கொள்கைக்கு முரணாகவோ இல்லாவிட்டால் விமர்சிப்பு அடிப்படையிலோ இந்த ஊடகங்கள் எவ்வாறு அந்த செய்திகளை கொண்டு வந்தன, இது நாட்டிலே எவ்வாறு ஒரு பிரிவினவாதம் இனவாதம் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய என்ற விடயத்தை தான் ஜனாதிபதி மிக நேர்த்தியாக அவதானித்து இவர்களை அழைத்து அவர்களுக்கு முன்னாலே வைத்து இந்த விடயத்தை சொல்லியிருப்பதாக தெரிகிறது. இதிலே அவர் குறிப்பிட்ட இன்னொரு விடயமாக சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவேதான் தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளதாகவும் மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஊடகங்களும் தன்னோடு இணைந்து கொள்ள வேண்டும் என அவர் இங்கே குறிப்பிட்டார். அதாவது ஊடகங்களுக்கு கடப்பாடுகள் இருக்கின்றன, அதேவேளையிலே கட்டுப்பாடுகள் தணிக்கைகள் ஆகியவற்றை நாங்கள் விதிக்கப் போவதில்லை. ஆனால் இனவாதத்தை பரப்புவதாக இல்லாவிட்டால் மீண்டும் மதவாதத்தை கிடப்பி எடுப்பதாக இந்த ஊடகங்கள் செயற்பட்டால் தன்னுடைய நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் என்பதை தான் கடும் துணியில் சொல்லாமல் கொஞ்சம் இலகு துணியில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது. எனவே குறிப்பிட்ட ஊடகங்கள் இனி வரப்போகின்ற காலத்தில் தங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ளும் என்பதைத்தான் பல்வேறும் இங்கே அவதானித்துக் கொடுக்கிறார். எனவே இந்த அரசாங்கம் தெளிவாக ஊடக பரப்பிலே சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஊடகங்களை விடும். காரணம் அந்த அப்படியான ஊடக சுதந்திரம் மூலமாகத்தான் இந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் மக்களது ஆணையை பெற்று வந்தார்கள் என்பதை இவர்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் பொதுவாக அவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துகின்ற அவர்களுக்கு நினைவு ஊட்டுகின்ற ஒரு விடயம். இப்போது இருக்கின்ற தமிழ் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரும் இந்த விடயங்களை அரசாங்கத்திடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக சொல்லி வைக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற நகர்வுகளை இல்லாவிட்டால் நிகழ்வுகளை பொறுத்தவரையில் இடைக்கால கணக்கு வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்திலே நிறைவேறுகிறது. 2025 ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால கணக்கு வாக்கெடுப்பாக இது இடம்பெற்றிருந்தது. அதுக்கு பிறகுதான் வரவு செலவு திட்டம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை விளக்க உரையில் சொல்லியிருந்தார். 2025 ஆண்டு அடுத்த ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கான அரசாங்கத்தின் இடைக்கால கணக்கு வாக்கெடுப்பு குறித்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் இந்த நாளில் வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டது.
இந்த முதல் 4 மாதங்களுக்கான அரசாங்கத்தின் பணிகள் மற்றும் கடன் சேவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள், ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகைகளை பற்றி நேற்றைய நாள் நான் விவரங்களை கொண்டு வந்திருந்தேன். நேற்றைய தினமும் இன்று 6ஆம் தேதியும் முற்பகல் 9:30 முதல் மாலை 5:30 வரை இடம்பெற்ற விவாதத்தின் அடிப்படையில் தான் விவாதம் முடிவடைந்த பிறகு இந்த குறித்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இங்கே அதுக்கு அடுத்து இந்த வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது என்பது முக்கியமானது. எனவே இன்றைய நாளில் சபாநாயகர் அசோக் ரன்வல சபைக்கு எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்துக்கான வாக்கெடுப்பை கூறவில்லை. எனவே இதன் அடிப்படையில் வாக்கெடுப்பு கோராத காரணத்தால் வாக்கெடுப்பு இல்லாமல் ஏகமனதாக அது நிறைவேற்றப்படுகிறது என்று அறிவித்திருந்தார். எனவே இதன் பிரகாரம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தெளிவான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையான முதல் 4 மாத காலத்துக்கு கணக்கு வாக்குப்பதிவாக இல்லாவிட்டால் இடைக்கால பாதுகாடாக 9,60,500 கோடி ரூபாவுக்கான நாடாளுமன்றத்தின் அனுமதி கிடைத்திருக்கிறது. இது பல்வேறு அமைச்சர்களுக்கும் திணைக்களங்களுக்கும் பகிர்ந்து வழங்கப்படுகின்ற தொகையாக இருக்கு. இதுவேளை இன்றைய நாளில் அரசியலமைப்பு சபைக்கு 2 உறுப்பினர்கள் மேலதிகமாக நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இலங்கையின் அரசியலமைப்பில் கொண்டு வரப்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் 10 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு சபை இப்பொழுது இருக்கிறது. இதிலே இந்த சபையின் தலைவர் பதவி சபாநாயகருக்கு வழங்கப்படும். அதுபோல அரசியலமைப்பின் அடிப்படையில் ஏனைய உறுப்பினர்களாக பிரதமர் மற்றும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒவ்வொருவர் தெரிவு செய்யப்படுவார். இதே போல ஜனாதிபதியின் பிரதிநிதி ஒருவரும் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒருவரும் நியமிக்கப்படுவார். அதுபோல சிறுபான்மை கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் சார்பாக 3 உறுப்பினர்கள் அரசியல் சபைக்கு இவ்வாறு தெரிவு செய்யப்படுவார்கள். இதன் அடிப்படையில் மொத்தமாக 10 பேர். எனவே சிறுபான்மை கட்சிகளின் சார்பாக இந்த நாளில் ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டியிருந்தது. அதுபோல எதிர்க்கட்சி தலைவரை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒருவரை தெரிவு செய்ய வேண்டியிருந்தது. எதிர்க்கட்சி தலைவரின் பிரதிநிதியாக இந்த நாளில் அண்மையில் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார் என்று சொல்லி விமர்சிக்கப்படுகின்ற ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான அஜித் பி பெர்ரா தெரிவு செய்யப்பட்டார். இதே போல சிறுபான்மை கட்சிகளின் சார்பாக ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று இந்த நாளில் இடம்பெற்ற போது அங்கே 25 உறுப்பினர்கள் இருந்தார்கள். சிறுபான்மை கட்சிகளின் சார்பாக இந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டு இல்லாவிட்டால் ஒருவரை தெரிவு செய்ய, அது சிறுபான்மை கட்சிகள் வரும்போது பிரதான எதிர்க்கட்சியாக இல்லாமல் ஏனைய கட்சிகளின் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக கூடி தங்களிடம் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் 25 பேர் இவ்வாறு இருந்த நிலையில் அந்த 25 பேரில் ஒருவரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு இறுதியாக இடம்பெறுகிறது. காரணம், உடன்பாடு ஒன்றுக்கு வர முடியவில்லை. இதையடுத்து அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இலங்கை தமிழரசு கட்சியும் சேர்ந்து வழிமொழிந்து முன்மொழிந்து கொண்டு வந்திருந்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். மறுபக்கம் ரவி கருணாநாயக்க முன்மொழிய நாமல் ராஜபக்ச வழிமொழிந்து ஜீவன் தொண்டமான் இம்முறை நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்திலே போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரான ஜீவன் தொண்டமானை அவர்கள் முன்னிறுத்தியிருந்தார்கள். வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட வேளையில் 4 பேர் வாக்குப்பதிவிலிருந்து விலகி இருந்தார்கள். இதையடுத்து 21 பேர் வாக்களித்ததில் முக்கியமாக 11 வாக்குகள் கிடைத்தன சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு, 10 வாக்குகள் கிடைத்தன ஜீவன் தொண்டமானுக்கு. எனவே ஒரு மேலதிக வாக்கினால் ஸ்ரீதரன் இந்த நாடாளுமன்ற சபையில் இருந்து சிறுபான்மை கட்சிகள் சார்பாக அரசியலமைப்பு குழுவுக்கு தெரிவு செய்யப்படுகிறார். இதேவேளை சபாநாயகரை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இந்த நாளில் பரபரப்பாக சிங்கள ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது. முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளரான மஹிந்த தேசப்பிரிய இப்போதைய சபாநாயகரான டாக்டர் அசோக் ரன்வலவை பற்றி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அசோக் ரன்வல அவர்கள் பட்டதாரியா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இங்கே சபையிலே நாடாளுமன்றத்தில் தான் பட்டதாரி என்பதை அவர் உறுதிப்படுத்த முடியாவிட்டால் சபாநாயகர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாக அவரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்வல அவர்களை பற்றி டாக்டர் அசோக் ரன்வல என்று குறிப்பிடப்படுவதன் காரணமாக இவர் ஒரு வைத்தியரா என்று பல்வேறுபட்டோர் மத்தியில் கேள்விகள் இருக்கின்ற காரணத்தால் அவருடைய கல்வி தகமை பற்றி இதுவரை அறியப்பட்ட விடயங்களை பற்றி குறிப்பிடுவது முக்கியம். காரணம், இப்போது மஹிந்த தேசப்பிரிய அவர்களும் எழுப்பியிருக்கின்ற இந்த கேள்வியை அடுத்து பல பேரும் இதை பற்றி தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படை உறுப்பினராக காணப்பட்ட இவர் இறுதியாக சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையில் மிக முக்கியமான ஒரு பதவியை ஏற்று அவர் கடமையாற்றியிருந்தார். அதுபோல பியகம உள்ளூராட்சி சபையிலும் முன்பு அங்கத்துவம் வகித்த ஒருவர். தேசிய மக்கள் சக்தி சார்பாக இவர் அரசியலில் இப்பொழுது இறங்க முதல் குறிப்பாக இளம் வயதிலேயே ஜேவிபி அங்கத்தவராக இவர் இருந்திருந்தார். இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் ரசாயனவியல் துறையில் முடித்த பிறகு தன்னுடைய PhD என்று அழைக்கப்படுகிற முதுமானி பட்டத்தை ஜப்பானிய பல்கலைக்கழகமான வசேடா பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்டு கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதை பற்றி தான் இப்போது மஹிந்த தேசப்பிரிய கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போது அடுத்த முக்கியமான கேள்வி, ஊடகங்களிலே குறிப்பிடப்படுவதைப் போல ஜீவன் தொண்டமான் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக தலைவராக நாடாளுமன்றத்திலே செயற்படுவாரா? இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் யார் யார் எந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டு உறுப்பினர்களாகின்றார்களோ அவர்கள் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தான் கருதப்படுவார்கள்.
இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக ஜீவன் தொண்டமான் இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரேயொருவராக அவர் இங்கே இருக்கின்றார். எனவே இதன் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக இம்முறை நுவரெலியாவில் 46,438 விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்ட ஒருவராக இருப்பதால் அவர்தான் இப்போது ஐக்கிய தேசிய கட்சியை நாடாளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒருவர். எனவேதான் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற பிரதிநிதியாக அந்த நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்க போகிறார். ஐக்கிய தேசிய கட்சி தான் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு அரசியலில் களமிறங்கிய முதலாவது தேசிய கட்சி. அந்த கட்சி தான் முதலாவதாக ஆட்சி அமைத்த கட்சியும் கூட. மிக நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தாலும் 94ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்களது அதிகாரம் கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அண்மை காலமாக ஐக்கிய தேசிய கட்சி சின்னாபின்னங்களாக உடைந்து இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சி என்ற யானை சின்னத்தை பல பேரும் தேர்தலில் போட்டியிட கருதாத சூழ்நிலையில் தான் இறுதியாக நுவரெலியா மாவட்டத்துக்கான ஐக்கிய தேசிய கட்சியாக இந்த யானை சின்னத்திலே ஜீவன் தொண்டமான் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிட்டு இருந்தார்கள். அநேகமான ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய அங்கத்தவர்கள் இம்முறை கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் தான் போட்டியிட்டிருந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் இப்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இந்த நிலை ஏற்பட்டுகிறதா என்ற கேள்வியை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய செலவு கணக்கை சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி நாளாக இந்த 6ஆம் தேதி அமைந்திருந்தது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த செலவு கணக்குகளை நண்பகல் 12 மணிக்கு முதல் செலுத்தப்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் பின்னர் நள்ளிரவுக்கு முதல் செலுத்த வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அதாவது இப்போது அந்த நேரம் கடந்து விட்டது. எனவே இதன் அடிப்படையில் இந்த நாளில் பெருமளவு முண்டியடித்து பல பேரும் இந்த இறுதி நேரத்தில் இந்த கணக்குகளை சமர்ப்பித்திருந்தார். நான் நேரடியாக இங்கே சென்றிருந்தேன் என்ற அடிப்படையில் கடைசி நேரத்தில் எக்கச்சக்கமான போட்டி இருந்தது. பல்வேறு பிரதான வேட்பாளர்கள், மிக முக்கியமான வேட்பாளர்கள், நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட கடைசி நேரத்தில் இதை சமர்ப்பித்திருந்தார்கள். கொழும்பு மாவட்டத்தில் இந்த நிலை இருக்க ஏனைய மாவட்டங்களிலும் அப்படி இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதிலே முக்கியமாக தேர்தல் ஆணைக்குழுவைச் சேர்ந்த பல்வேறு ஊழியர்களும் மிக பொறுமை காத்து இரவு உணவை கூட எடுக்காமல் நள்ளிரவு 12 மணி வரை பல பேர் சேவைகள் இருந்ததாக அறிகிறேன். நான் அவ்வளவு நேரம் இருக்கவில்லை. ஆனால் நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அவ்வாறு அவர்கள் சமர்ப்பிக்காவிட்டால் ஒரு நாள் 2 நாள் பிந்தி சமர்ப்பித்தால் கூட அவர்கள் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரான RN ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் வருமானம் மற்றும் செலவு பற்றிய அறிக்கை கூறப்பட்டிருந்தது. இதிலே தேர்தலில் போட்டியிட்ட சுமார் 8,361 வேட்பாளர்களில் நேற்று வரை 1,985 பேர் மாத்திரமே அவற்றை செலுத்தியிருந்தார்கள். அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் சார்பாக 690 குழுக்களில் 106 குழுக்கள் மாத்திரமே இதை ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதே போன்று தேசிய பட்டியலில் இருந்த 527 பேரில் 57 பேர் மாத்திரமே நேற்று வரை சமர்ப்பித்திருந்தார்கள். எனவே கால அவகாசம் நிறைவடைவதற்குள் அவற்றை சமர்ப்பிக்குமாறும் இல்லாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிகிறது. இன்று பல பேரும் குழம்பி இருந்த ஒரு முக்கியமான விடயம், மாவட்ட தேர்தல் செயலகங்களில் அவற்றை கையளிக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் பதிவு தபாலிலும் இதை அனுப்பி வைக்க முடியும் என்பதுதான் முக்கியமானது. பல பேர் பதிவு தபாலில் அனுப்பி வைக்க தாமதமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் சில பேர் இன்று அல்லது நேற்று தான் இதை அனுப்பி வைத்திருப்பார்கள். எனவேதான் இது தாமதமாக போய் சேரலாம் என்று கருதப்படுகிறது. இதுபோல இதோடு தொடர்புபடுத்தி ஏதேனும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் குறித்த வேட்பாளருக்கு உத்தேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இல்லாவிட்டால் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட முடியாமல் போகும் என்றும் இப்பொழுது தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிடுகிறது. எனவே இது பற்றிய விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போதுதான் உயர்தர பரீட்சைகள் முடிவடைந்த பிறகு நீதிமன்ற நடவடிக்கையை தொடர்ந்து தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எனவே அடுத்து வரப்போன்ற தேர்தலை பற்றி உயர்தர பரீட்சைகளுக்கு பிறகுதான் முடிவு எடுக்கப்படும். இதுவேளை இறுதி நாளில் இடம்பெற்ற இன்னும் ஒரு வித்தியாசமான சம்பவம் தான் நேற்று 5ஆம் தேதி நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் முன்னாள் அமைச்சரான லொஹான் ரத்வத். அவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதிசொகுசு கார் ஒன்றை இறக்குமதி செய்து அதனை மாற்றி அமைத்து இவர்கள் பயன்படுத்திய குற்றத்தின் அடிப்படையில் இவர்கள் அதுக்கு பிறகு நீதிமன்ற பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். பிணையிலே விடுதலை செய்யப்பட்டு மாலை வேளையில் விடுதலை செய்யப்பட்டவர் இரவு மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். அதுக்கான காரணம் மது போதையில் வாகனம் ஓட்டிய குற்றம். எந்த வாகனத்தால் கைது செய்யப்பட்டாரோ அதே போன்ற இன்னும் ஒரு வாகனத்தால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மீண்டும் ஒரு தடவை. கொள்ளுப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற இரவு விடுதி ஒன்றின் முன்னால் இடம்பெற்ற வீதி விபத்தொன்றின் மூலமாகத்தான் அவர் கைது செய்யப்படுகிறார். மது போதையில் தன்னுடைய டிஃபெண்டராக வாகனத்தை ஓட்டி கொள்ளுப்பட்டி பகுதியில் பெரிதொரு காரோடு மோதி இருந்தார் என்ற அடிப்படையில் தான் கொள்ளுப்பட்டி போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், பட்டகாலிலே படும், அதுவும் கெட்ட போதையினாலே கெடும் என்று சொல்லி உதாரணமாக நாங்கள் இங்கே சொல்லக்கூடியது இது. இறுதியாக வானிலை தொடர்பான செய்திக்குறிப்பு, மிக முக்கியமான விடயம். இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் இது பற்றி அறிவித்தலை கொடுத்திருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம், அதாவது 7ஆம் தேதி இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த 7ஆம் தேதி இடக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
குறிப்பாக இப்போது ஏற்பட்டுகின்ற தாழமுக்கம் காரணமாக இந்த விடயம் தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு தடவை மழையை இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சபரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும், கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பொழியலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியத்துறை பேராசிரியரான நாகமுத்து பிரதீபராஜா இது பற்றி தன்னுடைய சமூக வலைதள பதிவு ஒன்றிலே வங்காள விரிகுடாவில் இந்த தாழமுக்கம் வலுவடைவதற்கான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை நிலவுவதாகவும் 8ஆம் தேதி, அதாவது இன்று 7ஆம் தேதி இல்லாவிட்டால் நாளைய தினம் 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி முதலில் மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று கருதப்படுகிறது. எனவே இது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளிலிருந்து சற்று தொலைவாகவே இருக்கின்றது. எனவே கடந்த வாரம் இடம்பெற்றதைப் போல மிகப்பெரிய மழை வீழ்ச்சியை கொண்டு வராவிட்டாலும் வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய மாகாணங்களின் ஒரு சில மாவட்டங்களில் கடுமையான மழை பொழிவை இது கொண்டு வரலாம் என்று கருதப்படுகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் குளங்கள் மற்றும் அவற்றின் முழு கொள்ளளவை இப்பொழுது எட்டியிருக்கின்றன. எனவே சற்று கனமழை கிடைத்தாலே மீண்டும் வான்பாய தொடங்கும் என்ற அடிப்படையில் அதற்கு அருகே உள்ளவர்கள் அவதானமாக இருக்குமாறு அவர் குறிப்பிட்டிருப்பது முக்கியமான. தொடர்ந்து இது பற்றிய விடயங்களை அவதானிப்போம். இன்று இரவு வரக்கூடிய செய்திகளின் புதிய விடயங்களை உங்களுக்கு தனியான செய்தியாக கொண்டு வர காத்திருக்கிறேன். எனவே அவதானமாக இருப்போம். எங்களது வானிலை பற்றியும் அதுபோல எங்களது அரசியல் நிலை பற்றியும் கவனமாக இருப்போம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன். கேள்விகளும் மறக்காமல் அனுப்பி வையுங்கள். இதுபோல இந்த செய்திகள் அநேகருக்கு போய் சேருவது பயனுள்ளதாக கருதினால் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.